ஹலோ வெல்கம் ஐடியர் கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 வந்து பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.31 எடுத்துக்காட்டு 2.31. அதில் வந்து செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 2.31 வந்து 2 சம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லலை. நம்மளை வந்து அந்த பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 31 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பவரில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம வந்து சுருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு √3 + 3i இருக்குது பார்த்தீங்களா? இந்த √3 + 3iங்கிற நம்பரை இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம துருவ வடிவத்துக்கு மாற்றணும். அதாவது போலார் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஸோ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்து போலார் ஃபார்முக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டீங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா டிமாய்வர்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து டிமாய்வர்ஸ் தியரமை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மில் இருக்க நம்பரை வந்து போலார் ஃபார்முக்கு வந்து மாற்றுவோம். மாற்றினதுக்கப்புறமா டிமாய்வர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். ஸோ டிமாய்வர்ஸ் தியரம் அப்புறமா அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பவர் வந்து உள்ளே வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ நான் இந்த டிமாய்வர்ஸ் தியரம் என்னங்கிறத எழுதுறேன் பாருங்கள். cos θ + I sin θ the whole power n equal to cos of n theta plus I into sin of n theta. ஸோ அதாவது பவரில் இருக்க எண்ணை வந்து நம்மளால் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் அந்த டிமாய்வர்ஸ் தியரம். ஸோ இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பண்ண முடியாது. அது போலார் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், இந்த தியரம் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்க நம்பரை போலார் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்க இந்த நம்பரை போலார் ஃபார்முக்கு மாற்றுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்குவோம், பவரை விட்டுருவோம். ஸோ -√3 + 3i இதோட போலார் ஃபார்ம் என்னன்னா r into cos θ plus I into sin θ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆரோட வேல்யூ என்ன, தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் ஆஃப் z = √x² + y². இங்கே எக்ஸுங்கிறது வந்து -√3. ஓகேங்களா? ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸோட வேல்யூ -√3, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு. ஸோ எக்ஸோட வேல்யூ -√3னா -√3 the whole squared + 3 the whole squared. ஓகேங்களா? ஸோ -√3 the whole squared அப்படிங்கிறப்ப நமக்கு -√3 × -√3 + 3ன்னு வந்துடும். அடுத்து 3 9. ஓகேங்களா? அப்போ 9 3 நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்? 12. √12. ஸோ √12. ஸோ 12க்கு நம்ம ரூட் எடுப்போம். 12 நம்ம ரூட் எடுத்தோம்னா 2ஆல் போட்டோம்னா 6 12, திரும்ப 2ஆல் போட்டால் 2 2√3 தான் 12ஓட ரூட்டு. ஸோ r = 2√3. ஸோ r வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டாவை கண்டுபிடிச்சா நமக்கு போலார் ஃபார்ம் வந்துடும். ஸோ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போதுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸு வந்து மைனஸு, ஸோ இந்த பக்கத்தில் வரும். ஒய் வந்து ப்ளஸில் இருக்குது, ஸோ இந்த பக்கத்தில் வரும். ஸோ 2 பாயிண்ட்டும் சந்திக்கிற இடம் இங்கே சந்திக்கும். கரெக்டுங்களா? இதுவும் சேர்ந்து இங்கே மேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. நம்மளுடைய நம்பர் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் θ = π - α. கரெக்டுங்களா? ஸோ தீட்டாவோட வேல்யூ π - α. இதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். என்ன மென்ஷன் பண்ணால் -√3 + 3i லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட். -√3 + 3i இரண்டாம் கால் பகுதியில் அமைவதால் நம்ம என்ன கண்டிஷன்? θ = π - α. கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஆல்ஃபா கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா = tan - மாடுலஸ் ஆஃப் y/x. கரெக்டுங்களா? ஸோ இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணுவோம். tan - ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன? √3 எக்ஸோட வேல்யூ -√3. ஸோ 3/√3.
ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 3யை வந்து நான் √3 × √3ன்னு எழுதிக்கிறேன். டினாமினேட்டர் இருக்க -√3 அப்படியே இருக்கும். ஸோ மாடுலஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ மாடுலஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் மேலே போயிடும். சரிங்களா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -√3ன்னு இருக்கும். ஸோ மாடுலஸ்லேருந்து நம்ம ஒரு நம்பரை வெளியில் எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் சைனை நம்ம எடுத்துகிட்டு பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் +√3ன்னு இருக்கும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் +√3யோட வேல்யூ என்ன, எந்த ஆங்கிளுக்கு டேனோட வேல்யூ வந்து √3 வரும் அப்படின்னு யோசிக்க போகிறோம். ஸோ எந்த வேல்யூக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/3. ஸோ tan π/3 தான் √3. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 நம்ம என்னென்னு எழுதலாம், π/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆல்ஃபா வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா π/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம தீட்டா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு π minus alpha which is equal to π minus π/3. அப்போ அது நம்ம சுருக்கணும்னா என்ன வரும், 2π minus π. ஸோ 2π minus πங்கிறப்ப நமக்கு வெறும் π வரும். கரெக்டுங்களா? சாரி 3π minus π. π/3ங்கிறப்ப 3π minus π அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 2π/3 வரும். சரிங்களா? ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருக்கு, 2π/3. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 × π 3π, 3π minus π வந்து 2π. 2π/3 வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ தீட்டா வந்து 2π/3 நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டையும் கொண்டு போய் நம்மளுடைய இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண போகிறோம். r cos θ + I sin θ போட போகிறோம். ஸோ -√3 + 3i வந்து இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ -√3 + 3i ஈக்குவல் டு rக்கு பதிலாக 2√3 cos ஆஃப் 2π/3 plus I into sin of 2π/3. ஸோ r cos θ plus I into sin θ அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம வந்து போலார் ஃபார்மில் இருக்கிறத ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றிருக்கோம். இப்போ பவர் இல்லாமல் இருக்குது, பட் நம்மளுடைய சம்மில் பவர் என்ன கொடுத்துருக்காங்க, 31. ஸோ இப்போ பவரோட சேர்த்து எழுதிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ -√3 + 3i the whole power 31 whole power 31 equal to 2√3 into cos 2π/3 plus I into sin of 2π/3 the whole power 31. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 31 வந்து பார்த்தீங்கன்னா இது தனி டேர்மாக இருக்கும். காஸ் இந்த டேர்ம் வந்து தனி டேர்ம். ஸோ இது வந்து 2√3யும் இதுவும் மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ இந்த 31 இதுக்கும் காமன், தென் இதுக்கும் காமன். கரெக்டுங்களா? அப்போ 2√3 the whole power 31. தென் அதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு வந்து cos of 2π/3 plus I into sin of 2π/3 the whole power 31 ரெண்டு டேர்மாக இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பிரித்து எழுதிக்க போகிறேன். ஸோ பிரித்து எழுதுனா நமக்கு என்ன வரும், 2√3 the whole power 31 தென் அடுத்து cos of 2π/3 plus I into sin of 2π/3 the whole power 31 அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2√3 the whole power 31. ஸோ வாங்க இப்போ இந்த 2√3 the whole power 31 வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். தென் இந்த 31 இருக்குது பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த 31 வந்து நான் வந்து டிமோயவஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிளோட நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிமோயவஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த தியரமை யூஸ் பண்ணுறேன். அப்போ 2√3 the whole power 31 வந்து எனக்கு அப்படியே இருக்குது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா cos ஆஃப் 2π/3 into 31 வரும். அடுத்து ப்ளஸ் I into sin of 2π/3 plus 31 சாரி into 31 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 31 × 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 62 வரும். ஸோ 2√3 the whole power 3 அப்படியே இருக்குது. தென் இங்கே வந்து பாருங்கள் cos of 62π/3 plus I into sin of 62π/3. ஸோ இந்த டேர்மை இந்த 62π/3 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆங்கிளுக்கு ஏதாவது வேல்யூ கொண்டு வர முடியுமா, இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ கடைசியாக எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ என்ன ஸ்டெப் வந்துருச்சோ அது ஜஸ்ட்டு திருப்பி எழுதியிருக்கேன். எந்த சேஞ்சும் பண்ணலை. ஜஸ்ட் அந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திருப்பி மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த 62π/3 நான் சுருக்கணும்னு சொன்னேன். ஸோ 62π/3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 3ஆல் 62ல் டிவைட் ஆகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60, நியர்பை நம்பர் 62க்கு 60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 63 போயிடும். ஸோ நான் 60 எடுத்துக்கிறேன். ஸோ 60π + 2πன்னு மேலே இருக்கிறத பிரிச்சுக்கிறேன். 62 வந்து 60π + 2π. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 62π. ஸோ இப்போ வந்து நம்ம இது தனித்தனி டேர்மாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3ஆல் போடுறப்ப 20π வரும் ப்ளஸ் 2π/3. அப்போ 20π + 2π/3ன்னு நான் இந்த 62π/3 வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ 2√3 தி ஹோல் பவர் 31 வந்து அப்படியே இருக்குது. தென் காஸ் ஆஃப் 62π/3 வந்து காஸ் ஆஃப் 20π + π/3 plus I into sin of 20π + π/3 அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஏன் இதை பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பிரிச்சிருக்கேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் ஆக போகுது. அதாவது காஸ் ஆஃப் 4π + தீட்டானா ப்ளஸ் காஸ் தீட்டா, அதே மாதிரி சைன் ஆஃப் 4π + தீட்டானா ப்ளஸ் சைன் தீட்டா. இந்த லாஜிக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 20π இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 20πங்கிறது 5 மடங்கு தான், கரெக்டுங்களா? சாரி, 4 மடங்கு தான். ஸோ 4 × 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 மடங்காக வர்றதுனால இதை வந்து நம்ம வந்து 4πன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒருவேளை 21π 22πன்னு இருந்தால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. பட் 4π 8π 12π 16π 20π அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ cos of 4π + π/3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா cos தீட்டா, cos of 4π + தீட்டா ப்ளஸ் cos தீட்டா. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 4π + தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 20π + π/3 இருக்குல்ல, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ cos of 20π + π/3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் cos தீட்டா. இது வந்து 4 மடங்கில் வர்ற எல்லாத்துக்குமே, அதாவது cos of 4π + தீட்டா, cos of 8π + தீட்டா, cos of 12π + தீட்டா, cos of 16π + தீட்டா, cos of 20π + தீட்டா, அதுக்கப்புறம் 24, 28, 32 எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் cos தீட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக்கை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி sin of 4π + தீட்டாங்கிறது ப்ளஸ் sin தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கேயும் வந்து 4π 8π 16π 20π 24π எல்லாத்துக்குமே அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால் அதை நான் எப்படி எழுதுறேன்னா 2√3 தி ஹோல் பவர் 31 cos of 25 + தீட்டாங்கிறது ப்ளஸ் cos தீட்டா ப்ளஸ் I into sin of 20π + π/3ங்கிறது ப்ளஸ் I sin π/3 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2π/3 இந்த இடத்துல 2π 20π + 2π/3 தான் நம்மளுடைய 62π. ஸோ 20π + 2π/3. ஸோ 20π + 2π/3. ஸோ cos of 20π + 2π/3 வந்து ப்ளஸ் cos 2π/3. அதே மாதிரி sin of 20π + 2π/3 ப்ளஸ் sin 2π/3. ஸோ அந்த 2 நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ அதை எழுதிட்டேன். ஸோ 2π/3. ஸோ cos of 2π/3 ப்ளஸ் I into sin of 2π/3. இதை மேற்கொண்டு நான் வந்து சுருக்க முடியுமான்னு பார்க்குறேன். இன்னும் சுருக்கலாம். ஸோ 2√3 தி ஹோல் பவர் 31 நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். தென் இங்கே வாங்க 2π/3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3π - πன்னு எழுதிக்கிறேன். 2π டிவைடட் பை 3. ஏன்னா டினாமினேட்டரில் 3 வர்றதுனால 3 வர்ற டேர்ம் மேலே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் கேன்சல் பண்ண முடியும். அதனால தான் அப்படி பிரிச்சிருக்கேன். ஸோ 3π - π அப்படிங்கிறப்ப இது தனித்தனி டேர்மாக பிரிச்சுக்குவோம். 3π/3 - π/3. அப்போ 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். ஸோ π - π/3ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ நான் இந்த 2π/3 π - π/3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ cos of π - π/3 ப்ளஸ் I into sin of π - π/3 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ cos of π - θ ப்ளஸ் I into sin of π - θ. ஸோ cos of π - θங்கிறது மைனஸ் cos θ ப்ளஸ் I into sin of π - θங்கிறது ப்ளஸ் sin θ. சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கு தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். 2√3 தி ஹோல் பவர் 31 அப்படியே இருக்குது. cos of π - θ ப்ளஸ் cos θ சொன்னா cos of π - θ மைனஸ் cos θ sin of π
pi minus theta plus sin theta. ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் எனக்கு என்ன வரும் மைனஸ் cos pi by 3 plus I into sin of pi by 3. ஸோ இப்போ நம்ம cos pi by 3 ஓட வேல்யூ sin pi by 3 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2√3 the whole power 31 வந்து இங்கே அப்படியே இருக்குது. cos pi by 3 ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2. சாரி cos pi by 3 ஓட வேல்யூ வந்து ப்ளஸ் 1/2. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அந்த மைனஸோட சேர்த்து 1/2 கிடச்சிது. தென் ப்ளஸ் ஐயை வந்து இப்படியே போட்டோம். தென் sin pi by 3 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ sin pi by 3 ஓட வேல்யூ வந்து என்ன √3/2. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது மைனஸ் அப்படியே இருக்குது. pi by 3 ஓட வேல்யூ 1/2 ப்ளஸ் I இன்ட்டு sin pi by 3 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த சம் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன். சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் 31 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணி √3 31 டைம்ஸ் பண்ணி இந்த டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். அதாவது மைனஸ் √3 ப்ளஸ் 3i the whole power 31 equal to 2√3 the whole power 31 then minus 1/2 plus I into √3/2. இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நிறையா இருக்குது. நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகுது திரும்ப சொல்கிறேன். காஸ் ஆஃப் pi மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் ஆஃப் pi மைனஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. தென் காஸ் pi by 3 ஓட வேல்யூ 1/2 சைன் pi by 3 ஓட வேல்யூ √3/2. ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஃபீட்பேக் சஜஷன்ஸ் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.